வணக்கம். நான் உங்கள் பயில் சிங்கர விரும்புகிறவனே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறோம். ஏன் மகிழ்ச்சி அடையலன்னு சொன்னீங்கன்னா, இதோ இதுதான் காரணம். ஏன்னா 2021 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆன்மீகத்துக்கு ஆபத்து, ஆன்மீகத்துக்கு ஆபத்து, ஆன்மீகத்துக்கு ஆபத்துன்னு. அதாவது அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற கட்சியில் இருக்கிற இந்துக்களுக்கு திருநூறு பூசும் இந்துக்களும் நாமம் போடும் இந்துக்களுக்கும் சூடு சொரணை, அதாவது அந்த கட்சியில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அது பெண்கள் இல்லை அந்த கடவுள் பக்தி உள்ள மற்றவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி அந்த கட்சியோட கூட்டத்துக்கு போவேன்ட்டு அவனுங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்பேன்னு சொல்லிவிட்டு கைக்கு கிடைக்கிறத எடுத்து அடிங்க. இதுக்கு மேலேயும் ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் வைணவ சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் சூடு சொரணை வரல, மாற்றுத்திறனாளிகளுக்கும் சூடு சொரணை வரல. கடைசி வரைக்கும் அவன் கொடுக்குற நலத்திட்ட உதவிகள்ன்ற பேரில் இந்த 5 கிலோ அரிசியும் 3 கிலோ அரிசியும் வாங்கிக்கிட்டு கொடுக்குற துணிமணியை வாங்கிட்டு திரிகிற மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் இந்த பொன்முடி, ஒரு பக்கம் துரைமுருகன். பொன்முடி துறை பொதுச் செயலாளர் பதவியை பறித்த உடனே இவர் பொதுச் செயலாளருக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசிட்டோமே, நாளைக்கு எங்கே நம்மளுக்கு ஆப்படிச்சிட்டாங்களோன்ட்டு அவசரமாக ஒரு மன்னிப்பு. வயசுக்கேற்ற பேச்சா பேசுகிறாரு இருந்தார். உங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொரணை எதுவும் இல்லையா? சரி, உங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்களே, எப்படி இப்படி ஒன்றும் பெற்றுக்கிட்டீங்களா? இப்படி தான் கேட்கணும் நாங்கள். அதாவது சைவ சமயத்தை தீவிரமாக கடைபிடிக்கக்கூடியவன், தீவிர சிவபக்தன் நான். அப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாங்க, அந்த அப்போ லேடி எப்படி கேட்டாங்க, நீங்கள் எப்படி பெற்றுக்கிட்டீங்க அந்த 2 பசங்களையும்? உங்கள் 2 பசங்களையும் எப்படி பெற்றுக்கிட்டீங்க? இப்படி ஒன்று பெற்றுக்கிட்டீங்களா? வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? என்ன ஆட்சி அதிகாரம் ஒரு பதவின்ற ஒரு இதில் இருந்துட்டால் என்ன மட்டும் பேசுவீங்களா? என்ன நினச்சாங்கன்னா ஒன்று கூடணும். எங்கள் இந்து மதத்தில் எவனும் ஒன்று சேர மாட்டான். தருதலை பிடிச்சவனுங்க இவனுங்களாம் ஒன்று சேர்ந்தானுங்கன்னா இதாகுமா? ஒருத்தன் பிஜேபின்னுவான், ஒருத்தன் ஆர்எஸ்எஸ்ன்னுவான், ஒருத்தன் நீங்கள் பிஜேபியும் இருக்க வேண்டாம், ஆர்எஸ்எஸ்ஸாகவும் இருக்க வேண்டாம். உன்னுடைய கடவுளுக்கு நீ உண்மையாக இருறா. கடவுளுக்கு உருவம் இருக்குதோ இல்லையோ, நான் இயற்கையில் நீ எல்லாத்தையும் பாரு. இதே ஒரு கிறிஸ்தவ மதத்தை இந்த மாதிரி பேசிட்டு பொன்முடி நிம்மதியாக இருந்துருப்பாப்பிலையா? ஒரு முஸ்லீம் மதத்தை பேசிட்டு நிம்மதியாக இருந்துருப்பாப்பிலையா? என்ன இது பேசுது, பின்னாடி நின்றுக்கிட்டு 2 புறமும் சிரிக்குது. உங்களெலாம் வெக்கமான சுடு சொரணை எதுவுமே கிடையாதா? 2021 சிவன்மலையில் அம்மையப்பரோட குடும்பத்தோடு வச்சு கருப்பு தாலி வச்சு எல்லாம் அகோர வீரபத்திரர்கள்லாம் வரும்போது ஓரளவுக்கு கெஸ் பண்ணோம், டிஎம்கே தான் ஆட்சிக்கு வருன்றது கெஸ் பண்ணோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினச்சாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் விடமாட்டாங்க, உங்களுக்கு இறக்கி எடுப்பாங்க அப்படின்னு நான் 2021 சொன்னேன். என்ன இன்றைக்கி வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? உங்களுக்கு அடுத்து துணை பொதுச் செயலாளர், கட்சியோட அதுக்கு அடுத்து துணை பொதுச் செயலாளர். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவர் இஷ்டத்துக்கு பேசுகிற கேட்டால் ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டாராம். அப்புறம் ஃப்ளோவில் மாற்றுத்திறனாளிகள்லாம் வேறு மாதிரி பேசுனாங்கன்னா ஒத்துக்குவார் அவர்? ஐயோ ஃப்ளோவில் வந்துச்சு மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு மாற்றுத்திறனாளி நாங்கள் அறிக்கை விட்டால் சரியாக போயிடுமா? இந்த மாற்றுத்திறனாளி சங்கங்கள்லாம் இப்போ எங்கே போச்சு? அந்த கம்யூனிஸ்டை சேர்ந்த டாரா டெக்கு,
ஏன்னா இந்த இது திமுகவிலேயும் ஒரு மாற்றுத்திறனாளி சங்கம் இருக்குது. அதனோட தலைவர் தங்கம் அவர் எங்கே போனார்? ஏன்னா இந்த டிசம்பர் 3 தீபக்கு அவர் வந்து போன இது நான் கண்டனம் தெரிவித்தாராம். இவர் துரைமுருகன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாராம், விட்டாராம். அப்போ வந்து சரி அவர் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. அவர் மன்னிப்பு கேட்டது வந்து நீங்கள் பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டீங்க. அதேமாதிரி எல்லா மாற்றுத்திறனாலையும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ துரைமுருகன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க தமிழக முதல்வர் அவர்களே? ஏன்னா உங்களுக்கு கீழே தான் அந்த துறை வருது. அவர் 1000 மன்னிப்பு கேட்டாலும் மாற்றுத்திறனாளிகள் மனம் பாதிக்கப்பட்டுள்ளது. நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். மாற்றுத்திறனாளின்ற இதில் வந்து கேட்குறேன். என்னுடைய மனம் பாதிக்கப்பட்டுள்ளது. நான் வந்து கடும் மன உளைச்சலில் இருக்கிறேன். அப்போ துரைமுருகன் மீது வந்து நீதிமன்றத்துக்கிட்ட வந்து இந்த காணொலி வாயிலாக என்ன கேட்டுக்கிறேன்னா, துரைமுருகன் மீதும் பொன்முடி மீதும் சென்னை உயர்நீதிமன்றம் சுமோட்டோவாக வந்து வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா எங்களை மாதிரி சாமானிய மக்கள்லாம் வந்தோம்னா எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பலவிதமான தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் சுமோட்டோவாக துரைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்தீங்கன்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி, நான் ஒரு சாட்சியாகிறேன். என்னை சேர்ந்த ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள நான் அழைச்சிக்கிட்டேன் சாட்சியாக. அதே போல் வந்து இந்துக்கள் சைவ சமயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, வைணவத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நீதிமன்றமே சுயமாக இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கும். ஏன்னா ஒரு நம்ம இந்துக்களோட மனதை புண்படுத்திய காரணத்தால் வந்து நீதிமன்றம் வந்து சுமோட்டோவாக இந்த இதை வந்து வழக்கை எடுத்து இருக்கும்போது அப்போ வந்து இந்துக்கள் வந்து சாட்சிகளாக மாறுறேன். அதுலேயும் நான் சாட்சிக்கு நான் வரேன். சைவ சமய சார்பாக நான் வரேன். என்ன இதெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நீடிக்க போகிறதில்ல. எந்த தைரியத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழக முதல்வருக்கும் சேர்த்தியே தான் சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இருக்க போகிறதில்ல. எந்த தைரியத்தில் இவங்கெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? அன்றைக்கி அவர் மேடையில் நீங்கள் தினமும் கண் விழிக்கும் போது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது என்ன நாளைக்கு காலையில் என்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்களோ தெரியல அப்படின்னு நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது பொன்முடி குறியும் சிரிச்சு அப்பயே அந்த ஆளை வெளியே அமைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு இப்போ இந்த கெட்ட பேர் வந்திருக்காது உங்களுக்கு. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதாவது வந்து நாம் என்ன பொறுப்பில் இருக்கிறோம், நம்மளோட மதிப்பு என்ன, நம்மளோட தகுதி என்ன, நம்ம ஒரு கட்சியில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பை வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதல்வர் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் போட்டும் பேராசிரியர் வயசு 73 வயசாச்சு. என்ன பேசுகிறோன்றதை கொஞ்சம் சிந்தித்து பேச வேண்டாம். தீக்கா மேடையாக இருந்தால் என்ன மட்டும் பேசிடுவீங்களா? நாங்கள் கூட ஏதாவது ஒரு காவி கொடி கட்டிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு கடவுள் படத்தை வச்சுக்கிட்டோ நான் பேசிட்டேன். பெரியாரை பற்றி பெரியார் காவேரி கரையோரத்தில் பேசிங்களோட கூத்தடிச்சிக்கிட்டு அவங்க வீட்டிலேருந்து அந்த அம்மா சோறு கொடுத்து அனுப்பிச்ச விஷயத்தெல்லாம் நான் பேசிட்டேன். உங்களோட பச்சையாக பேச தெரியும் எனக்கு. தீக்கா தயவுசெய்து சொல்கிறேன், தமிழக கடவுள் மீது பற்று உள்ள அனைத்து நண்பர்களையும் கேட்டுக்கிறேன். இந்த தீக்கா காரணிங்கன்னா கூட்டம் போட்டானுங்கன்னா செருப்பை கழட்டி அடிங்க ஒவ்வொருத்தனையும். இந்த பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு வரானுங்க. இந்த பொன்முடி இன்னும் இந்த மற்றவங்களோட கண்டபடி எனக்கு பேச தெரியும். நான் பேசிட்டா சிவன் படத்தையும் ராமர் படத்தையும் கிருஷ்ணர் படத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு மேடையில் வச்சுக்கிட்டு வண்டையாக கேட்பேன். ரத்தம் தெரிக்கிற மாதிரி கேட்பேன். தீக்கா சார்ந்த கட்சியை தான் அந்த திமுகவே கேட்பேன். நான் இப்பயும் சொல்கிறேன், திமுகவையும் கேள்வி கேட்பேன். வண்டையாக கேட்பேன். ஒவ்வொருத்தரோட வண்டை வாழ்க்கையும் தொடர்ந்து விடுவேன். போலீஸ்காரன் மகள்னு கலைஞர் ஒரு கதை எழுதினார். பின்ன அந்த வழியில் வந்தால் எந்த மாதிரி புத்தி இருக்கும்? என்ன மாதிரி கதை எழுதுவீங்க நீங்களாம்? அதாவது இந்த திமுகவோட வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா கவியரசர் கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புக்கை வாங்கி படிங்க. புட்டு வச்சுருப்பார். என் தந்தை கண்ணதாசன் கலைஞர் 3 பேரும் ஒரே ரூம் மேட்டுங்க. சேலத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ் இதில் எங்கள் அப்பாவும் கவியரசர் கண்ணதாசன் அவர் வந்து பாட்டு எழுதுவார். எங்கள் அப்பா கதைவாசனம் எழுதுவார்.
இவரும் கதை வசனம் எழுதுவார். அப்போல்லாம் என்ன ஒரு படத்துக்கு கதை வசனம் எழுதணும்னா 3 ரூபா 5 ரூபா அவ்வளோதான் கொடுப்பாங்களாம். அதுவும் வந்து கண்ணதாசன் பாக்கெட்டில் வந்து கலைஞர் காசு எடுத்துகிட்டு போயிடுவார். இதுதான் திமுகவோட வரலாறு. இது வந்து நான் வந்து யாரும் இல்லைன்றதுக்காக சொல்ல. என் தந்தை கவியரசர் கண்ணதாசன், கலைஞர் 3 பேரும் ஒரே அறையில் தங்கியிருந்தார் சேலத்தில். மாடர்ன் தேட்டர்ஸ் இதில் டிஆர் சுந்தரம் வேலைக்கு சேர்ந்துருந்தாங்க, வேலையில் இருந்தாங்க. உண்மையான விஷயம் இதெல்லாம். தமிழக முதல்வர் வந்து சிம்மராசின்னு கணக்கப்பட்டேன், ஆனால் விருச்சிக ராசி போல இருக்குது. அதனால தான் இவ்வளோ இது விருச்சிக ராசியான இன்னும் சரியில்லை. விருச்சிக ராசி நீங்கள் வேணால் பாருங்கள், பொன்முடியோ துரைமுருகனும் கும்பராசியாக தான் இருக்கும். உங்களை இந்த மாதிரி தெருவு இழுத்து விட்டாங்கல்ல, உங்கள் ஆட்சி உங்களோட பேர் எல்லாத்தையும் தெருவு இழுத்து விட்டாங்கல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி. புள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவானுங்க பாருங்கள், அவனுங்களை நம்புவானுங்க. இப்போ எங்களை மாதிரி ஒருத்தவங்க கொஞ்சம் கோபமாக பேசுகிறான்னா அவனை நம்ப மாட்டானுங்க. கடைசியில் போயிட்டு கீழே வந்து மூக்கு மோரெல்லாம் உடஞ்சிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு விருச்சிக ராசிக்காரன் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே நம்ம எல்லாமே அடைஞ்சிட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் போய்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் நம்ம இன்னும் அவன் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டவன், ஆனால் அவனோட இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி போயிடுச்சு தான். அது வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. லட்சக்கணக்கில் போயிருக்குது. இன்னும் இருக்கிற சொத்துக்கள் எது போகுதுன்னு தெரியல. ஏன்னா அந்த கும்பராசி, அந்த விருச்சிக ராசியை சேர்ந்த கும்பராசிக்கு வந்து புத்தி கிடையாது, எதுவுமே தெரியாது. நான் கூட கேட்டேன், என்ன கேட்டேன்னா, பையன் மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரைய எதை நம்பி வந்த, என்ன சொந்த ஒன்று சுயமாக நிற்கிற இது வேணும், இல்லை அறிவு வேணும். யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. என்ன சொந்த புத்தி ஒன்று வேணும். எந்த விதமான தகுதியும் திறமையும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை உதறிட்டு நீ வெளியில் வந்தன்னா நீ எப்படி பிழைக்க போகிற அப்படின்னு கேட்டேன். பல தடவை கேட்டிருக்கிறேன். பல தடவை கேட்டதோட விடை வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்குது. லட்சக்கணக்கில் போயிருக்குது. இருக்கிற ஒரு சொத்தும் வந்து வேறு வழியில் ஏதோ போகிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்குது. அந்த விருச்சிக ராசி சேர்ந்த நபர் வந்து என்னை எவ்வளோ கெட்டானா வேணாலும் நினச்சிக்கோ, நீ என்ன வேணால் நினச்சிக்கிட்டு போ, ஆனால் உனக்கு கொடுக்க வேண்டிய தகவலை கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து நீ வந்து எப்படி அதை காப்பாற்றணுமோ காப்பாற்றிக்கும். இதில் வந்து எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே போல் ஒரு சிலருக்கு சொல்லிக்கிறேன், என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்யின்றி கொண்டவர்க்குன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. ஒரு சில ராசிக்காரர்கள் வந்து இதை கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் ஓட்டி பாருங்கள். என்ன ஓட்டி பார்த்துக்கிட்டு நாளைக்கு வாழ்க்கை வந்து இப்படியே இருக்காது, ஒரே சமமாக அப்படியே போகாது. நம்ம ஐசி யூனிட்டில் படுத்துருக்கும்போது மானிட்டரில் டைன்னு ஏறி இறங்குமே, அந்த மாதிரி வாழ்க்கை ஏறி இறங்கும். என்ன அதனால் வந்து உதவி செய்தவர்களை உதைத்து தள்ளிவிட்டு என்ன நாளைக்கு சிரமப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பயிற்சி கரையில் பார்க்கிறேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்.